ஹாய், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்பின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் சேனல் ஜீசஸ் இஸ் மை லார்ட். இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்துக்கள் அதிகமாக ஏற்படுவது ஏன் என்ற தலைப்பிலே நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு 29 ஆண்டுகளாக சேர்ந்து ஒரு வாழ்க்கை, 3 பிள்ளைகள், தமிழனை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்தவர், ஆஸ்கர் அவார்டை தமிழனுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி இறைவனுக்கு பெருமை சேர்த்தவர், தன் புகழை பறைசாற்றாமல் இறைவனை மகிமைப்படுத்திய ஒரு உயர்ந்த மனிதர் என்றே நாம் இவரை சொல்லலாம். முதல் பதிவிட்டது சாய்ரா பானு அவர்கள், 2வது பதிவை ஏஆர் ரஹ்மான் அவர்களும் 3வது அவர்களுடைய வழக்கறிஞராகிய 2 பேருக்குமே ஒரே வழக்கறிஞர் தான். ஏனென்றால் இருவரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பிரிகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள், இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் யாரும் எதுவும் கூற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய 30வது திருமண நாளை மிகவும் விமரிசையாக கொண்டாட திட்டமிட்டிருந்தேன் என்று ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய பதிவிலே பதிவிட்டிருக்கிறார்கள். இன்று நிறைய செலிபிரிட்டிகள் அதிகமாக விவாகரத்துக்களை செய்து கொள்கிறார்கள். நிறைய பேரை நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விவாகரத்துக்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை நாம் இன்று தெளிவாக பார்க்கலாம். வேதம் இதை குறித்து, இந்த விவாகரத்துக்களை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மல்கியா 2:16 தள்ளி விடுதலை, அதாவது விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்பதை முதலாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதுமுள்ள ஒரு ஒப்பந்தமாகும். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆனாலும் திருமணம் என்பது பாவத்தில் இருக்கிற இரு மனிதர்களை பற்றியது என்பதால் விவாகரத்துக்கள் நடக்கும் என்பதையும் கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே விவாகரத்து செய்தவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கென அவர் சில கட்டளைகளை விதித்திருந்தார். உபாகமம் 24:14. இது கர்த்தர் விரும்பினபடியினால் அல்ல, மக்களுடைய கடின இருதயத்தில் இந்த கட்டளைகளை கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். மத்தேயு 19:8, மத்தேயு 5:32 மற்றும் மத்தேயு 19:9 கொடுக்கப்பட்டுள்ள இயேசுவின் வார்த்தைகளை ஆதாரமாக வைத்தே வேதாகமத்தில் விவாகரத்து செய்யவும் மறுமணம் செய்து கொள்ளவும் அனுமதி இருக்கிறதா என்கிறதற்கான சர்ச்சை எழுகிறது. அவிசுவாசிகளிடையே தான் அதிகளவு விவாகரத்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கூற்று உள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இறைபக்தி உள்ளவர்களும் கூட இந்த சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயமாக இருக்கிறது. கர்த்தர் விவாகரத்தை வெறுக்கிறார் என்பதையும் மல்கியா 2:16 மன்னித்தலே ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடையாளமாக இருக்க வேண்டும் என்றும் வேதாகமம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலும் விவாகரத்து நடைபெறும் என்பதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். பைபிளில் எதன் அடிப்படையில் விவாகரத்து செய்து கொள்ள அனுமதி இருக்கிறது என்பதை நாம் சற்று பார்க்கலாம். மனத்துணைக்கு செய்யப்படும் துரோகத்தையும் பாலியல் முறைகேட்டையும் அவர் வெறுக்கிறார். பாலியல் முறைகேட்டை அவர் மிகவும் அருவருப்பதால் அந்த காரணத்துக்காகவே மட்டுமே விவாகரத்து செய்ய அனுமதிக்கிறார். மத்தேயு 19:9 பாவம் செய்த துணையோடு தொடர்ந்து வாழ்வதா அல்லது அவரை விவாகரத்து செய்வதா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை தவறிழைக்காத துணைக்கு தேவன் அளித்திருக்கிறார். ஆகவே தவறிழைக்காத துணை விவாகரத்து பெற தீர்மானித்தால் அதை தேவன் வெறுப்பதில்லை. அதே சமயத்தில் விவாகரத்து பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்தவ சபை யாரையும் உற்சாகப்படுத்துவதும் இல்லை. வேண்டுமென்றே குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பது. ஒரு கணவர் தன் குடும்பத்தை பராமரிக்க திராணி இருந்தும் பராமரிக்காமல் போனால்
அவருடைய குடும்பம் அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாமல் வறுமையில் வாடலாம். ஒருவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் விசுவாசத்தை விட்டுவிட்டவனாகவும் விசுவாசத்தை இல்லாதவனை விட மோசமானவனாகவும் இருப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:8. அவன் திருந்தவில்லை என்றால் மனைவி தன்னுடைய நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் அவனை விட்டு சட்டபூர்வமாக பிரிந்து வாழ தீர்மானிக்கலாம். அடுத்து அடித்து கொடுமைப்படுத்துதல். கணவரோ மனைவியோ மற்றவரை பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துவதால் அடி வாங்குபவர்களின் ஆரோக்கியமும் உயிரும் கூட ஆபத்திற்குள்ளாகலாம். துணையை அடிக்கும் நபர் கிறிஸ்தவராக இருந்தால் சபை மூப்பர்கள் விசாரணை நடத்த வேண்டும். நடத்தி உண்மையை கண்டறிந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். இவை எல்லாவற்றிலும் மனத்துணையை விட்டு பிரிந்து வாழும்படியோ சேர்ந்து வாழும்படியோ பாதிக்கப்பட்டவரை யாரும் வற்புறுத்தக்கூடாது. முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவர்களும் மூப்பர்களும் அவர்களுக்கு ஆதரவும் பைபிளிலிருந்து ஆலோசனைகளும் தரலாம் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே என்ன நடக்கிறதென அவர்களால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அது தெரியும். ஒருவர் தன் மனத்துணையை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காகவே தன் குடும்ப பிரச்சனைகளை மிகைப்படுத்தி சொன்னால் கடவுளையும் திருமண ஏற்பாட்டையும் அவமதிக்கிறவராக இருப்பார். பிரிந்து போவதற்காக ஒருவர் எப்படிப்பட்ட சதித்திட்டம் தீட்டினாலும் அதை தேவன் அறிவார். அவரிடமிருந்து எதையும் மூடி மறைக்க முடியாது. ஆம், எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்னால் ஒளிவு மறைவில்லாமல் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவருக்குத்தான் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை வெகு காலமாகவே மிக ஆபத்தானதாக இருந்து வரும்போது வேறு வழி இல்லாமல் பிரிந்து வாழ தீர்மானிக்கும் ஒரு கிறிஸ்தவரை யாரும் குறை சொல்லக்கூடாது. இறுதியில் நாம் எல்லோரும் கடவுளுடைய நியாய தீர்ப்பு கோட்டுக்கு முன்பாக நிற்போம். ரோமர் 14:10-12 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், ஒரு கணவன் மனைவி இருவருக்கிடையே என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். இதோ மற்றவர்கள் ஒருவரும் அதை அறிய முடியாது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் தங்களிடையே என்ன நடக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையே வேதம் கோருகிறது. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவிலே ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். அதாவது ஒருவன் தன் குடும்பத்தை பார்க்கக்கூடிய திராணி இருந்தும் தன் குடும்பத்தை பராமரிக்காமல் ஒதுக்குகிறவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆம், இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பைபிளில் என்ன கூறியிருக்கிறது என்பதை இன்று நாம் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். ஆம், நம் செலிப்ரிட்டிகளுக்கு மட்டுமல்ல, இதோ நம்மிடையே கூட நம் குடும்பங்களிடையே கூட இப்படியாக மன வேற்றுமை நிறைய இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய் சத்தியமுள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்றென்றுமே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பது உறுதி. அதற்காக நாம் இன்று விசேஷித்த விதமாக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தேவனே, அப்பா, இந்த மாய்மாலமான சூழ்நிலையிலே, இந்த மாய்மாலமான உலகத்திலே ஆண்டவரே, இதோ எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள், எவ்வளவோ ஆண்டவரே மனத்தாங்கல்கள் எங்களுக்கிடையே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற கணவன் மனைவி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஐயா. எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா வேற்றுமையும் கருத்து வேறுபாட்டையும் ஆண்டவரே மன தாங்களையும் எடுத்து போட்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையோடும்
உத்தமமோடும் வாழ எங்களுக்கு இருக்கின்ற எல்லா கேட்டிலுமிருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பின்பற்றுகிற மக்களாக நாங்கள் வாழும்படியான வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீர் என்று நாங்கள் உறுதியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமீன். ஹல்லேலூயா. ஆம், சத்தியத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக ஆண்டவருக்கென்று நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். God bless you. Have a wonderful day. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.